ஆதிக்க புரி கூச்சல் எல்லாம் அறவம் ஒன்று தடி கண்டால் அடங்குதல் போல அடங்கி போகும். சிறுநெறிகள் வாழ் தூக்கி வாழல்ல வாழ் தூக்கி சிறுநெறிகள் வாழ் தூக்கி பொருந்திடுவோம் வருகை எனில் சிங்க ஏறுகள் பாய்ந்தோடி புகையிடுக்கில் பதுங்கிடுமோ. எலிகள் நடனம் ஆடுவங்கே அதற்கு புலிகள் தாளம் போட்டிடுமோ. சங்கந்தரு தங்கத்தமிழ் இளம் சிங்கக்குரல் சங்கந்தரு தங்கத்தமிழ் இளம் சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொன்ன என் தாய் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பொதுவாக பூக்கள் என்றாலே அதற்கு ஒரு மனம் உண்டு. எல்லா பூக்களுக்கும் மனம் உண்டு. ஆனால் எளிதாக கிடைக்காத மலையும் மலை சார்ந்த பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவுக்குத்தான் மதிப்பும் உண்டு, சிறப்பும் உண்டு. அவ்வாறு எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டில் தமிழை கற்பித்தாலும் அயலகத்தில் தமிழ் தெரியாதவர்களுக்கு அந்த தமிழை கற்பிக்கும் அயராத ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா குறிஞ்சிவேந்தன் அவர்களை வணங்குகிறேன். இந்த அவைதனிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்குகிறேன். நான் ஒரு பிஇ பொறியியல் மெக்கானிக் பட்டதாரி. என்னால் இந்த தமிழுக்குள் வருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எனக்கு திகழ்ந்தவர்கள் 2 பேர். முதலில் என்னுடைய தாத்தா பாலசுப்ரமணியன் அவர்களும், அடுத்ததாக என்னுடைய அப்பா மனைவி தமிழ்மாணிக்கம் அவர்களும். ஒருவர் சிறந்த கவிதைகளை படைப்பவராக இருக்கிறார், ஒருவர் மேடை பேச்சில் சிறந்து விளங்குபவராக இருக்கிறார். எனக்கு இருவரை பார்க்கும் பொழுதும் இவர்கள் இருவரை போலவும் வர வேண்டும், வளர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. அதற்கு ஒரு கருவியாக எனக்கு இந்த பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை நடத்தக்கூடிய பேசும் கலை பட்டய கல்வி பயன்படுகிறது. என்னுடைய தலைப்பானது வெள்ளித்திரையில் பூத்த மன்னன் தமிழ். பொதுவாக வெள்ளித்திரை என்று எடுத்துக்கொண்டால் பாமர மக்களும் சமூகத்தில் படிக்க தெரியாதவர்களும் எளிய மக்களும் புரிந்து கொள்வதற்கு இந்த திரைத்துறை ஒரு கருவியாக பயன்படுகிறது. அதில் நம்முடைய தமிழ் வசனம் ஆற்றக்கூடிய பங்கு பெரும் பங்கு. 1930 காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் அப்பொழுதுதான் முதலில் வசனங்களோடு திரைப்படம் வருகிறது, காளிதாஸ் என்ற திரைப்படம். கிட்டத்தட்ட இதுவரை 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நம் தமிழ் திரையுலகில் தமிழ் கோலுற்று இருக்கிறது என்றே கூறலாம். எடுத்துக்காட்டாக 1967ஆம் ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. அதற்கு பெரும் பங்கு என்னவென்று பார்த்தால் இந்த திரைத்துறை தான், அதில் இருந்த தமிழ் வசனங்கள் தான், அதற்கு காரணகர்த்தாக விளங்கிய அண்ணாவும் கலைஞரும் தான் என்று கூறுகிறேன். 1950இல் மந்திரி குமாரி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. அதில் பார்த்திபன் என்ற கதாநாயகியை விரும்பி பொய் சொல்லி திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது இந்த குற்றவாளி என்கிறார்கள். அதற்கு உடனே கதாநாயகன் தடுக்கிட்டு, நான் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவாளி, அதற்கு முன் நான் பார்த்திபன் என்று கூறுகிறார். அந்த சொல் இன்றளவும் பொருந்தக்கூடிய ஒன்றாக, நிகழ்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாக, அரை நூற்றாண்டுக்கு முன்னால் வந்த திரைப்படமாக இருந்தாலும் அந்த வசனம் இன்றளவும் பொருந்தி கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் வரிகளை நாம் திரையுலகில் காணும் போது ஒரு எழுச்சி மக்களிடையே ஏற்படுகிறது. அது புரட்சியாக மாறுகிறது. இன்னொரு சுதந்திர போராட்டம் என்று எடுத்துக்கொண்டாலும், காதல் என்று எடுத்துக்கொண்டாலும், விடுதலை என்று எடுத்துக்கொண்டாலும் அத்தனையும் இந்த திரைத்துறையில் தமிழ் வசனங்கள் மென்மேலும் அதை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது என்றே கூறலாம். அதில் ஒரு எடுத்துக்காட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இப்படித்தான் வசனம் பேசியிருப்பார் என்று நம்மில் அத்தனை பேரும் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கிஸ்தி வரி வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உமக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, களை பறித்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லே அங்கு கொஞ்சி விளையாடும் என்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா,
நீ எங்கள் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே, உனக்கு ஏன் கொடுப்பது வரி, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்று வீரபாண்டிய கட்டபொம்மனாக சிவாஜி கணேசன் அவர்கள் முழக்கமிடுவார். நாம் அத்தனை பேரும் அவர்தான் உண்மையாகவே சிவாஜி கணேசன் தான் உண்மையான வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றே நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு அந்த வசனங்கள் மக்களிடத்தில் பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. விடுதலைக்காக இப்படித்தான் நம்முடைய மன்னர்களும் மக்களும் போராடி இருப்பார்கள் என்ற கருத்தை அது அங்கே தெளிவாக பதிவு செய்கிறது. அதே போல பராசக்தி என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கூறுவார், ஒரு பிளாட்பாரத்தில் படுத்துக் கொண்டிருப்பார். அப்போது ஒரு போலீஸ்காரர் அவரை கேட்பார், நீ பிக் பாக்கெட் தானே என்று கேட்பார். நான் பிக் பாக்கெட் இல்லை, நான் ஒரு எம்டி பாக்கெட் என்று அவர் அதை ஒரு கேலியாக சொன்னாலும், அந்த காலகட்டத்தில் படித்த இளைஞர்களாகவே இருந்தாலும் அந்த வேலையின்மை என்கிற பற்றாக்குறை எப்படி தலைவிரித்து ஆடியது என்பதை அதில் நாம் காண முடிகிறது. அதே போல ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் போது, கோயிலில் நான் கலவரம் செய்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்று கூறுவார். அப்படி கூறும்போது அந்த காலகட்டத்தில் அந்த கோயில்களில் நடந்த கொடுமைகளையும் அது பறைசாற்றுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திரைத்துறையில் வசனங்கள் என்பது அதுவும் தமிழ் வசனங்கள் என்பது அளவலாதிய ஒரு பங்கை ஆற்றி இருக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளைக்கும், தமிழ் வளர் மையம், தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும், ஐயா குறிஞ்சிவேந்தன் அவர்களுக்கும், அப்பா மணவை தமிழ்மாணிக்கம் அவர்களுக்கும் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.